வைகாசி விசாகம் முருகன் வழிபாடு. வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த புண்ணிய திருநாள் ஆகும். இந்த நாளில் முருகனை மனதார வணங்கி வழிபடுவதால் தீவினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் சகல வெற்றிகளும் சந்ததியும் பெருகும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகத்தன்று அதிகாலை எழுந்து நீராடி தூய ஆடைகள் உடுத்தி விரதத்தை முறையாக தொடங்க வேண்டும். முழு விரதம் இருக்க இயலாதவர்கள் பால் மற்றும் பழங்களை உட்கொண்டு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம். வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து செந்நிற மலர்களை சூட்டி வழிபட வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முருகனின் 6 எழுத்து மந்திரமான சரவணபவ அல்லது முருகா போற்றி என்ற நாமங்களை நாள் முழுவதும் பக்தியுடன் மனதிற்குள் ஜபித்து வரலாம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம் ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்வது மிகுந்த நற்பலனை தரும். அருகில் உள்ள முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். அப்படி வழிபட இயலாதவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் இயன்ற அளவு மோர், பானகம் அல்லது தயிர் சாதம் போன்றவற்றை தானம் செய்வதும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடுவதால் தீராத நோய்கள் குணமடையும், வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு பெருகும், திருமண தடை அகலும் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும் என்பது பக்தர்களால் காலம் காலமாக கண்டறியப்படும் உறுதியான நம்பிக்கையாகும். முருகனின் கையில் உள்ள வேல் நம்முடைய அனைத்து துன்பங்களையும் பிணிகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் படித்து விரதம் இருப்பதால் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நீண்ட ஆயுள் உண்டாகும். மேலும் விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரமாகும். முருகனை வழிபடும் பொழுது குருவின் அருளும் சேர்ந்து கிடைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஞானமும் தெளிவும் உண்டாகும். இந்த வைகாசி விசாக நன்னாளில் ஏழைகளுக்கு மோர், குடை, செருப்பு மற்றும் அன்னதானம் போன்ற தர்ம காரியங்களை செய்வதால் வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். முருகப்பெருமானின் அவதார திருநாளான இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் நம் மனதில் அமைதி, தைரியம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை நிலைத்திருக்கும். இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த வைகாசி விசாக திருநாள், அதாவது முருகப்பெருமான் அவதரித்த இந்த புண்ணிய திருநாளில் முருகன் அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது, அதற்கு மூல காரணமான புராண நிகழ்வு என்ன என்பதை இப்பொழுது நாம் காணலாம். முன்னொரு காலத்தில் தக்ஷன், கஷ்யபன் என்ற 2 பிரஜாபதிகள் பிரம்மனை நோக்கி தவமிருந்து பற்பல அரிய வரங்களை பெற்றார்கள். இதில் தக்ஷ பிரஜாபதி அரச வாழ்க்கையை விரும்பி கேட்டு அதை அடைந்தார். கஷ்யபரோ தவசீலராக வாழும் மெய்ஞான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். தக்ஷ பிரஜாபதியின் தவ பயனால் உலக அன்னையாகிய ஆதிபராசக்தியே அவனுக்கு மகளாக வந்து பிறந்தாள். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானே மருமகனாகும் நற்பேறு வாய்த்தது தக்ஷனுக்கு. ஆனாலும் தக்ஷன் ஆணவத்தால் சிவனை மதிக்காமல் அழிந்து போனான். கஷ்யப முனிவரோ தவம் செய்யும் பொழுது மாயை என்ற அழகிய பெண்ணை கண்டு மோகம் கொண்டு தன்னுடைய தவ பலன் முழுவதையும் இழந்துவிட்டார். அந்த மாயாதேவி மூலமாக கஷ்யபருக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் 4 பேர். மனித உருவம் கொண்டு பிறந்தவன் சூரபத்மன்.
யானை முகம் கொண்டு பிறந்தவன் கஜமுகாசுரன், சிங்க முகம் கொண்டு பிறந்தவன் சிம்மமுகாசுரன், ஆட்டு முகம் கொண்டு பிறந்த பெண் அஜமுகி ஆகிய 4வரும் மிக முக்கியமானவர்களாக திகழ்ந்தார்கள். கஷ்யபரோ தனக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருமே அசுரர்கள் என்பதை அறிந்து மிகுந்த வருத்தம் கொண்டார். கஷ்யபர் தன் மகன்களை அழைத்து, உலகிலேயே மிகவும் உயர்ந்தவர் சிவபெருமான் தான். அவரை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது. அவரை வேண்டி வரங்களை பெற்று என்னை போலவே தவசீலராக நன்கு வாழுங்கள் என்று அறிவுரை கூறியதோடு சிவபெருமானை மதிக்காத தக்ஷனின் நிலையையும் எடுத்து கூறினார். மூவரும் அதை கேட்டு, இன்று முதல் சிவபெருமானே எங்கள் கடவுள், நாங்கள் அவரையே வணங்கி வழிபடுகிறோம் என்று கஷ்யபரிடம் கூறினார்கள். மகிழ்ந்த கஷ்யபர் தவம் செய்ய சென்று விட்டார். ஆனால் மாயாதேவிக்கோ இதில் சிறிதும் விருப்பமில்லை. அவள் தன் குழந்தைகளை அழைத்து, உங்கள் தந்தை கூறியதெல்லாம் மெய்ஞான வாழ்விற்குத்தான் உபயோகப்படும். ஆனால் நானோ அதற்காக உங்களை பெறவில்லை. நீங்கள் அனைவரும் பிரம்மதேவனை நோக்கி தவமிருங்கள். யாராலும் தோற்க முடியாத வரம் பிரம்மதேவனிடம் பெற்று அதன்படி வாழுங்கள் என்று அவர்களின் தாயான மாயாதேவி இந்த அசுர சகோதரர்களுக்கு அறிவுறுத்தினாள். அவர்களும் தங்கள் அன்னையின் புத்திமதியின்படியே பிரம்மாவை நோக்கி தவமிருந்தார்கள். அவர்களின் கடும் தவத்தின் பயனாக பிரம்மா அவர்கள் முன் தோன்றவே அவரை பார்த்த அசுர சகோதரர்கள் மூவர் மனதிலும் பேராசை உள்புகுந்தது. 1008 அண்டங்களையும் 108 உலகங்களையும் அடக்கி ஆளும் வரமும் அதோடு சாகாத வரமும் தங்களுக்கு வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி வேண்டினார்கள். பிரம்மா திகைத்து போனார். சூரபத்மா, நீயும் உன் சகோதரர்களும் கேட்ட முதல் 2 வரங்களை அளிக்கிறேன். ஆனால் சாகாத வரம் என்பது பூமியில் பிறந்த எந்த உயிர்களுக்கும் கிடையாது. அதனால் யாரால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நீ நினைக்கிறாயோ அதை குறித்து வரம் கேள் என்றார். தான் மிகுந்த புத்திசாலி என்ற ஆணவம் கொண்ட சூரபத்மன் உடனே, பிரம்மதேவனே, நான் கேட்பதை நன்றாக கவனித்துக் கொண்டு வரம் தாருங்கள் என்று கூறியபடியே வரம் கேட்கலானான். பெண்ணுக்கு பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கும் ஒருவனால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வித்தியாசமான ஒரு வரத்தை சூரபத்மன் பிரம்மனிடம் வேண்டினான். அவனுடைய சகோதரர்களும் அவ்வாறே வரம் கேட்க அப்படியே தந்தோம் என்று அருளியபடியே மறைந்தார் பிரம்மா. அப்பொழுது முதல் சூரபத்மனின் அட்டகாசங்கள் ஆரம்பமாயின. தன்னை அழிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்ற ஆணவம் அவன் கண்களை மறைத்தது. முனிவர்களையும் ரிஷிகளையும் தேவ கணங்களையும் துன்புறுத்தினான். நவக்கிரகங்களையும் தேவர்களையும் அடிமையாக்கி சிறையில் அடைத்தான். தேவகுல பெண்களுக்கு அவன் இழைத்த கொடுமைகள் சொல்லி முடியாது. இந்திரனின் மனைவியான இந்திராணியையும் சிறைப்பிடிக்க முயன்றான். ஆனால் அவளோ ஒரு மலர் போல மாறி அவனிடமிருந்து தப்பிவிட்டாள். சூரபத்மனின் கொடுங்கோலை கண்டு அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் நடுங்கின. மழையும் காற்றும் வெப்பமும் கூட அவனை கேட்டுத்தான் தங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவானது. அப்பொழுது நாரத முனிவர் பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும் அழைத்து கொண்டு கைலாயம் வந்தார். தேவர்களின் நிலையை சொல்லி அபயம் கேட்டார். அதோடு சூரபத்மன் கேட்ட வரத்தையும் சிவனிடம் கூறினார். சிவனும் அவன் கேட்ட வரத்தின்படியே ஒரு குழந்தையை படைக்க சித்தம் கொண்டார். ஈசனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம் என்ற 5 முகங்கள் உண்டு. அதோடு ஞானிகளால் மட்டுமே பார்க்க முடிந்த ஒரு 6வது முகமும் ஈசனுக்கு உண்டு. அதன் பெயர் அதோ முகம் ஆகும். இந்த 6 முகங்களிலிருந்தும் ஒவ்வொரு நெருப்பு பொறி வருமாறு செய்து அதை தன் நெற்றி கண்களால் ஒரு பிழம்பாக வெளியிட்டார் ஈசன். உலகம் தகித்தது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அன்னை உமையவள் காலில் சிலம்பு பரல்கள் தெறிக்க ஓடினாள். அவற்றிலிருந்த நவரத்னங்கள் சிதறி நெருப்பின் வெம்மைப்பட்டு அந்த நவரத்னங்களும் நவ வீரர்களாக உருமாறி நின்றன. ஈசனின் நெற்றி கண்களிலிருந்து
வெளிவந்த அந்த அக்னி பிழம்பை அக்னி பகவான் சரவண பொய்கையில் சேர்த்தார். சரவண பொய்கையில் ஏற்கனவே 6 தாமரை மலர்கள் அழகாக மலர்ந்திருந்தன. அந்த 6 தாமரை மலர்களிலும் அந்த பிழம்புகள் அழகாக தவழ்ந்து 6 குழந்தைகளாக செந்நிறத்தில் ஜொலித்தன. இதை அழகாக விவரிக்கிறது ஒரு ஸ்லோகம். ஷட்டானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதிம் திவ்ய மயூர வாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரசைன்யநாதம் குகம் சதாகம் சரணம் பிரபத்யே என்பது முருகனை குறித்து சொல்லப்படும் அழகான ஸ்லோகம். 6 முகங்களை கொண்டவரே, குங்குமம் போன்ற சிவந்த நிறம் கொண்டவரே, மிகச்சிறந்த பேரறிவு படைத்தவரே, அழகிய மயிலை வாகனமாக கொண்டவரே, சிவபெருமானாகிய ருத்ரனின் புதல்வரே, தேவர்களின் சேனைக்கு தலைவரே, பக்தர்களின் இதயம் என்ற குகையில் எப்பொழுதும் வசிப்பவரே, குகனே, முருகனே, உங்களை எப்பொழுதும் வணங்குகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் விளக்கமாகும். இப்படி அழகாக 6 தாமரை மலர்களிலும் தவழ்ந்த அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேரும் எடுத்து பாலூட்டி மிகவும் சிறப்பாக வளர்த்தார்கள். அன்னை உமையம்மை தன்னுடைய அம்சங்களை அவர்களுக்கு அளித்தாள். அதனால் அவர்களும் தெய்வாம்சம் பெற்று விளங்கினார்கள். அதன் பிறகு அன்னை உமையம்மை அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அரவணைத்து கொள்ள, அந்த குழந்தை 6 முகமும் 12 கரங்களும் கொண்ட அழகான குழந்தையாக, முருகனாக, ஷண்முகனாக, ஷட்டானனாக உருப்பெற்று விளங்கியது. இப்படி ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகன் தோன்றிய அவதரித்த புண்ணிய தினமே வைகாசி விசாகம் ஆகும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்றே முருகன் ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டார். கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாக இதை விவரிக்கிறார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று மிக சிறப்பாக கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனை பாடியிருக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதரும் தான் எழுதிய சுப்பிரமணிய புஜங்கம் என்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் முருகனை இப்படி பாடியிருக்கிறார். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் என்று அழகாக ஆதிசங்கரர் முருகனை பாடியிருக்கிறார். மயில் வாகனத்தை உடையவரே, வேதங்களின் சாராம்சமான பிரணவ மந்திரத்தின் வடிவமாக திகழ்பவரே, காண்போரின் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும் வசீகர திருமேனி கொண்டவரே, யோகிகள் மற்றும் மகான்களின் தூய உள்ளத்தையே உங்கள் இல்லமாக கொண்டவரே, பூமியில் உள்ள பக்தர்களால் வணங்கப்படும் தெய்வமே, வேதங்களின் உட்பொருளாக விளங்குபவரே, மகாதேவனாகிய ஈசனின் மைந்தனாக திகழ்பவரே, முருகனே உங்களை நமஸ்கரிக்கிறேன் என்று ஆதிசங்கரர் அழகாக எழுதியுள்ளார். இந்த வைகாசி விசாக நன்னாளில் முருகனை எந்த அளவு நாம் மனமுருகி மெய்யுருகி வழிபடுகிறோமோ அந்த அளவு முருகனின் பெரும் கருணை நம் வாழ்க்கையில் சேரும். முருகனின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிட்டும். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் பாடியிருப்பது போல நமக்கெல்லாம் நிரந்தர துணையாக திகழ்பவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அவதரித்த நன்னாளான இந்த வைகாசி விசாக திருநாள் 30/5/2026 சனிக்கிழமையன்று மிகவும் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது.
இந்த வைகாசி விசாக நன்னாளில் முருகப்பெருமானின் திருவருளை பெற்று வளமோடும் நலமோடும் என்றும் மாறாத பக்தியோடும் நாம் எல்லோரும் வாழ்வதற்கு அந்த முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு நாமும் எல்லா வளங்களையும் பெறலாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.